ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட டக்கர் கால்சன் அவர்களோட இன்டர்வியூ பார்ட் 3. நான் போன பார்ட்ல நம்ம இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன்லேருந்து பல விஷயங்கள் அப்படியே லைனாக பார்த்துட்டு டீலரைசேஷன் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் சிந்தல், இது உங்கள் சிந்தல் டிஃபென்ஸ். இந்த பதிவில் தொடக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் பிரிக்ஸுக்கே இது ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சாவரினிட்டிக்கு, அதாவது ரஷ்யாக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல டக்கர் கால்சன் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கும். இதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் டக்கர் கால்சன் அதை பேசி முடிச்ச உடனே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இது ஒரு பூகி மேன் ஸ்டோரி, அதாவது இந்த குழந்தைங்களுக்கு பேய் கதை சொல்லுவாங்களே அது போல ஒரு கதை தாங்க இது. அதாவது பூகி மேன்னா அதுதான் விளக்கம். இது ஒரு பூகி மேன் ஸ்டோரிங்க, இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, அதே போலதான் இப்பவும் சொல்றாங்க. ஆனா சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது எங்களுக்கும் சீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது, மொதல் விஷயம். ரெண்டாவது, பல யுகங்களா எங்களுக்கும் சீனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன் இருக்குது. பல யுகங்களா ரஷ்யன் ஃபெடரேஷனும் சீனாவும் வந்து அண்டை நாடுகளில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. என்னன்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நீங்க சூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதே போலதான் இந்த அண்டை நாடுகளை சூஸ் பண்ண முடியாது. எங்களோட அண்டை நாடா வந்து சீனா உட்காந்துக்கிச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. அப்புறம் மூணாவதா ஒரு விஷயம் சொல்றாரு, அது எனக்கு ஏற்புடையதா இல்ல, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பட் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சீனாவோட ஃபாரின் பாலிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெஷன் போலலாம் இருக்காது, அவங்க வந்து எப்பவுமே காம்ப்ரமைஸுக்கான ஒரு பாலிசி மாதிரி தான் இருக்கு, என்னால் அது பார்க்க முடியுது அப்படிங்கிறதுல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்தியாவோட வந்து அவங்களது அக்ரெஷன் பாலிசி தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியும். பட் இருந்தாலும் அந்த இன்டர்வியூக்கே திரும்பி போயிடுவோம். அதில் என்ன சொல்றாருன்னா, இது போல விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவோட எக்கனாமிங்கிறது அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்றீங்கல்ல எங்களோட உறவு சீனாவோட வந்து அதிகரிச்சுட்டு இருக்குன்னு, ஆனா இது எல்லாத்துக்கும் மேல யூரோப்பியன் யூனியனோட சீனா வந்து அதிகமான வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க போய் யூரோப்ல கேட்பீங்களா, எங்களோட அதாவது ரஷ்யாவோட சீனா ரிலேஷன்ஷிப்பை விட யூரோப்போட சீனா ரிலேஷன் வந்து அதிகமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவோட மார்க்கெட்டை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றான்னு யூரோப்ல இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் சீனாவும் வயசு வருஷம் நடந்துட்டு இருக்கு. இப்போ போய் நீங்க யூரோப்ல கேட்பீங்களா, இது போல நடக்குது, அதிகமான உறவு சீனாவோட வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பயமா இல்லையான்னு கேட்பீங்களா? மேபி அவங்களுக்கு இருக்குமா என்னமோ, பட் ஆனா எனக்கு இல்லை அப்படிங்கிறத ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம இதுக்கான விளக்கமும் கொடுக்குறாரு பாருங்களேன். ரஷ்யா சீனா இந்த நாடுகளோட பயோலேட்டரல் ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள 200 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கிராஸ் பண்ணணும்னு ஒரு மார்க் வச்சிருந்தோம். ஆனா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா 230 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ட்ரேட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சீனாவோட அசஸ்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா 240 பில்லியன் அமெரிக்க டாலர்லாம் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இந்த ரெண்டு நாடுகளோட உறவு, இந்த பைலேட்ரல் ட்ரேட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பேலன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. சயின்டிபிக் விதமாகவும் சரி, ரிசர்ச் விதமாகவும் சரி, மற்ற இந்த எனர்ஜி விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பேலன்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம எங்களோட பிரசிடென்சி இப்போ பிரிக்ஸ்ல எடுத்துக்கிறோம் இல்லையா, எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளோட அந்த வளர்ச்சிங்கிறது சீரா தான் இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, அதாவது இந்த ட்ரேடு விஷயங்கள்லாம் வந்து சீரா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாம இப்பதான் வந்து இந்த G7 நாடுகளோட கொண்டு போய் இந்த பிரிக்ஸை கம்பேர் பண்றாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மெமரி, அதாவது அவரோட அறிவு கெட்டினபடி அது கரெக்டா இருக்கும் பட்சத்துல 1992 கணக்கின்படி இந்த G7 நாடுகளோட வர்த்தகம் எடுத்து பாத்தீங்கன்னா 47% இருக்கும். ஆனா இதே 2022 எடுத்து பாத்தீங்கன்னா 30% கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்றாரு. இதே பிரிக்ஸோட இது எடுத்து பாத்தீங்கன்னா 1992 வருஷத்துல வெறும் 13% தான். ஆனா 2022 கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா G7 நாடுலாம் கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. இந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா டக்கர் கால்சன் அவர்கள் நடுவுல மறைச்சு வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. என்னன்னா, இது போல தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் அமெரிக்காவை ஆண்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஜோ பைடன் அரசாங்கம், அது வந்து ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த புதுசா ஒரு பிரசிடென்சி வந்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசுவீங்களா, எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறதோட கேள்வி கேட்டிருப்பாரு. அந்த சமயத்துலதான் இது போல விஷயங்கள்லாம் முதல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போல விளக்கங்கள் கொடுத்துட்டு வருவாரு. கொடுத்துட்டு வரும்போது அவர் சொல்வாரு, அதாவது இந்த ட்ரேடு, இந்த எக்கனாமி குரோத் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து சூரியன் ஒளி போல அதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும், தடுக்க முடியாது, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரியான அடாப்ஷன் இருக்கணும். ஆனா அமெரிக்கா எது போல வேலையை செய்யறாங்கன்னா, இந்த குண்டுகள் போடுறது,
ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் கொண்டு வர்றது, இந்த பவரை பயன்படுத்துறது, ஆர்மியை பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் சாங்ஷனை போடுறது, அசட்டை ப்ரோஸ் பண்ணுறது, பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் சரி வராது. ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்றவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது போல சொல்றாரு. இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவரோட பாயிண்ட் என்னன்னா, இந்த அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளும் வளரக்கூடாதுன்றத தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் சில நாடுகள் வளர்ந்தே தீர்வேன்னு அடம்பிடிச்சு வளர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவரோட கான்வர்சேஷன்ல. அதுக்கப்புறம் இந்த டக்கர் கால்சன் கேட்டிருந்தார் இல்லையா முதல்ல ஒரு கேள்வி, அதாங்க இந்த அமெரிக்காவோட ஜோ பைடன் அவர்கள் ஓகே முடிஞ்சிருச்சு, இப்போ புதுசா வந்தாருன்னா அதை அந்த பிரசிடென்சி கூட நீங்க நல்லா கோஆபரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதுல கேட்கிறாரு இல்லையா. அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போ வரக்கூடிய அதிபர் என்ன ஒரு கேரக்டரா இருந்தாலும் சரி, பர்சனாலிட்டியா இருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவரோட திங்கிங் என்ன, மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா இந்த ஜார்ஜ் புஷ் அவர்கள் இருக்காருல்ல, அவரோட ரொம்ப பர்சனல் ரிலேஷன்லாம் வந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கான். பட் ஓவரா டீட்டெயில்டா போல, பட் ஆனால் நல்லா க்ளோஸான ரிலேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை பத்தின சில கேரக்டரைசேஷன்லாம் சொல்றாரு. பட் ஆனால் அந்த 2008 இருக்கு இல்லையா, இந்த உக்ரைனை வந்து நாட்டோட சேர்த்துனேன்னு அவரோட பிரசிடென்சியில தான் இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தீங்க. நீங்க நாங்கள் டோர்ஸை ஓப்பன் பண்றோம் ஜார்ஜியாக்கும் உக்ரைனுக்கு வந்து டோர்ஸை வந்து ஓப்பன் பண்றோம், நாட்டோட வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த முடிவை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ் அவர்கள் தான். பட் ஆனால் எனக்கு அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட மனநிலையா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், என்ன பர்சனாலிட்டியா வேணா இருக்கட்டும், எனக்கு அவருக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கட்டும். ஆனா மைண்ட் செட் இப்போ அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவுகள் எடுக்க போறாரு அதுதான் முக்கியம். அதை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறது போல தெளிவான ஒரு கிளியரான பதிலை வந்து டக்கர் கால்சன் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனாவோட பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இருக்குல்ல, அந்த எக்கனாமிக் பினான்சியல் டேர்ம்ஸா நிறைய பேசுறாரு. அதாவது அமெரிக்காவோட இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில சைனா வந்து எப்போ கிராஸ் ஓவர் பண்ணி போயிடுச்சு. அதுக்கு காரணம் பாப்புலேஷன். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன்ல அதிகமாயிடுச்சு. இப்போ பிரிக்ஸோட கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா G7ஓட பாப்புலேஷன் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிலாம் கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு பினான்சியல் டேர்ம்ஸ்ல வந்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. பட் அதோட சாராம்சம் என்னன்னா, இப்போதைக்கு G7 நாடுகளோட எக்கனாமியை விட பிரிக்ஸ் நாடுகளோட வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா டீப்பா பினான்சியல் டேர்ம்ஸ்ல போனோம்னா அவர் வருஷத்தெல்லாம் வச்சு இந்த வருஷத்துல எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, நம்ம தனியாக ஒரு தெளிவாக ஒரு பதிவில் பார்ப்போம். பட் ஆனால் அவர் சொல்றது இந்த ரஷ்யா இப்போ இந்த சாங்ஷன்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, இந்த அசட்டை ஃப்ரீஸ் பண்ணது, ரஷ்யாவோட சாங்ஷன் பண்ணக்கூடாது, இந்த ஷிஃப்ட் டிரான்சாக்ஷன் தூக்குனது, இது அத்தனையும் பண்ணி யூரோப்ல முதல் நாடாக இருக்கிறவங்க எப்படி நாங்கள் எல்லா நாடுகளோடையும் வர்த்தகம் பண்றோம், அந்த வர்த்தகத்தை வந்து தடுக்க முடியாது, ஒரு நாட்டோட வளர்ச்சி தடுக்க முடியாது அப்படிங்கிறது போலதான் இவர் தரப்புன்னு சொல்றாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ரஷ்யாவோட எக்கனாமி குரோல தான் இருக்கு, அதுல எந்த ஒரு தடையும் இல்லை, யாராலையும் எங்களை தடைப்படுத்த முடியல, சாங்ஷன்ஸ் வேலை செய்யல அப்படிங்கிறது இந்த இன்டர்வியூ மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ் குரோவா இருக்கு. யாருது? இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கான. அதே சமயம் இந்த யூரோப்பா இருக்கட்டும், மேற்குலக நாடுகள் தான் அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்களோட எக்கனாமி டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கால வந்து இப்போ வரக்கூடிய அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவரை பத்தின ஒரு கேள்வி வந்தது இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது எங்க மேல பல சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒர்க் ஆகல, பட் அவங்க என்ன திங்க் பண்ணதுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படிங்கிறத அவங்க திங்க் பண்ணி என்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரும், ஒரு நல்ல வழி வரும் அப்படிங்கிறது போல இவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 2 விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது அமெரிக்காவோட ரூலிங் கிளாஸ் ஒன்று இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதாவது இப்போ இவர் சொல்ற பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, அமெரிக்காவோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்னால முடிவுகளை எடுக்க முடியலையா தன்னிச்சையா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வியை வந்து டக்கர் கால்சன் அவர்களோட வாயிலிருந்தே கொண்டு வர மாதிரியான சில பதில்களை சொல்லியிருந்தாரு. அதுக்கு டக்கர் கால்சன் அவர்கள் வந்து தெளிவா கேட்பாரு. அப்ப நீங்க சொல்றீங்க ரூலிங் கிளாஸ் எலைட்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இது போல சொல்றாங்க இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அமெரிக்காவை யார் ஆட்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக தாங்க இருக்கு, அதாவது இது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டேட்ல தனியா தேர்ந்தெடுக்கிறீங்க, பிரசிடென்ட் தனியா தேர்ந்தெடுக்கிறீங்க, 2 மிகப்பெரிய கட்சி இருக்குன்னு அதை பத்தி இந்த அமெரிக்கா பத்தி தெளிவா பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி ரன் ஆகுது போலாம் பேசுறாரு. பட் ஆனா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது ஜோ பைடன் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்றாரு, ஐ எம் சிம்பிளி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எங்க மியாமில வச்சு சொல்லுவார்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அதாவது அமெரிக்காவோட அதிபருக்கே சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில தடைகள் இருக்கா, யாராவது அவங்களை வந்து போர்ஸ் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, இதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு
இந்த நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். பட் ஆனால் அது ஒரு எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்கலாமே. ஏன்னா அவர் ஒரு அரசியல் மாடல் வந்து காமிச்சார் இல்லையா. அது நாங்கள் வந்து கட்சியை வழி நடத்துகிறோம், கட்சியோட தலைவராக ரஜினிகாந்த் அவர்களும் ரூலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாடல் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சியோட தலைவராக இருப்பார். பட் ஆனால் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஎம்மா இருப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு டிபேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் மக்கள் முன்னாடி இவர் ஒரு 5 பேர்த்த நிப்பாட்டி வச்சு டிபேட் பண்ண வைக்கிறாருன்னா அதுல மக்களுக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்புலாம் வச்சு அவரை வந்து சிஎம் கேண்டிடேட்டா வைக்கிறாங்கன்னா அந்த சிஎம் கேண்டிடேட்டுக்கு யார் ஆர்டர்ஸ் தருவார்? ரஜினிகாந்த் அவர்கள் தருவார் இல்லையா. அது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அவர் பொலிட்டிஷியன் ஆகல, நான் வரல அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் ஆனால் சொல்ல வரேன், இது அப்படியே கொண்டு போய் அமெரிக்காவில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது என்னோட ஒரு புரிதல் தான். உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க. பட் ஆனால் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, என்னன்னு தெரியல, அதாவது டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் 2 கண்ட்ரி இருக்கிறாங்க. அது அமெரிக்கான்றது ஒரு காம்ப்ளெக்ஸான கண்ட்ரி. பட் ஆனால் என்னன்னு தெரியல, இந்த சோவியத் யூனியனோட கொலாப்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அரசாங்கம் யார் வந்தாலும் சரி, ஏன்னா டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸ் 2 பெரிய கட்சி இருக்கு இல்லையா, அவங்கள யார் வந்தாலும் சரி ரஷ்யா மேல தொடர்ந்து ப்ரெஷர் போட்டே இருக்கிறாங்க. ப்ரெஷர் உக்ரைனை நாட்டோட சேர்த்துறேன், ப்ரெஷர்ன்றது போல அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வந்து தெளிவாக ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது மேபி வந்து நாங்கள் அதிகமான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிஸ் இருக்கிறதுனால கூட இருக்கலாம். அதனால அமெரிக்கா வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கணும். இந்த ரஷ்யாவையும் இந்த சோவியத் யூனியனை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்த மாதிரி ரஷ்யாவையும் சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கணும் அப்படிங்கிறது போல என்ன இருக்கலாம் அப்படிங்கிறது போலையும் சொல்லியிருக்கிறாரு. இல்லை ஒரு வேளை சீனாவோட சண்டை போடும் போது ஏதோ ஒரு பிரச்சனையான்றது கூட பண்ணுறாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, இந்த ரஷ்யா வந்து வளரக்கூடாது, இது என்னோட புரிதல். ரஷ்யா வளரக்கூடாதுன்றதுக்காக தொடர்ந்து அமெரிக்கா தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கறதா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நினைக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த டெவலப்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் என்ன, இப்போ இந்தோனேஷியா எடுத்து பாருங்க, ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா போய் யாராவது தடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்படிங்கிறது போல இந்தோனேஷியாவோட எக்கனாமிக்கல் குரோத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்காட்டுக்கு உதாரணமா காட்டுறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எக்கனாமிக், அதாவது இந்த வர்த்தகம் இருக்குல்ல, இந்த வர்த்தகம், நாட்டோட வர்த்தகம் உயர்த்துறதுல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாட்டோட வளர்ச்சி எடுத்து பாத்தீங்கன்னா 2.5% இருக்கா, அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. அதாவது அவரோட புரிதல் படி 2.5% இருக்கா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதாவது இவரோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்குன்னா, இப்போ எக்கனாமி, உலகத்தோட எக்கனாமி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அந்த உலகத்தோட எக்கனாமியை சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதாவது இதை பற்றி தான் நம்ம தெளிவாக ஒரு பதிவு போடணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு அடுத்த பதிவில் இதை பற்றின தெளிவாக ஒரு கண்டினியூஷன் தெளிவாக வரும். அமெரிக்காவோட என்னவா இருக்கு, ஏன் இது போல பிரச்சனைகள்லாம் நடக்குது, மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்குது, இது போல ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்மளோட ஒரு தனி கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி போடுவோம். பட் ஆனால் இப்போ திரும்ப இன்டர்வியூக்கு வந்துடுவோம். இவர் சொல்ற பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது அதான் தெரியுது, அமெரிக்காவோட வர்த்தகம் தடைபடுறதுனால பல நாட்டோட வர்த்தகத்தையும் தடைபடுத்திடலாமா அப்படின்னு அமெரிக்கா பாக்குறாங்கன்றது போல இவர் ஒரு பிம்பத்தை உருவாக்க ட்ரை பண்றாரா இந்த இன்டர்வியூ மூலியமா அப்படிங்க தெரிய வருது. இல்ல உங்களோட கருத்து என்ன, இதுதான் உண்மையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது டக்கர் கால்சன் அவர்கள் இந்த 1990ல நேட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணதா சொல்லப்படுது இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால கூட இப்போ நீங்க உக்ரைனுக்குள்ள போனதுக்கு காரணமா இருக்கலாமா. அது மட்டும் இல்லாம டக்கர் கால்சன் அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டுற ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நீங்க உக்ரைனுக்குள்ள ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் தான், கமலா ஹாரிஸ் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உக்ரைனோட இவங்க இருக்கிறாங்களா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரை பார்த்து நாட்டோட சேர்ந்துக்குப்பா சீக்கிரமா அப்படிங்கிறது போல ஒரு இன்விடேஷன் வச்சதுனால அப்புறம் நான் டக்குன்னு எடுத்து குதிச்சிட்டிங்களா உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல டக்கர் கால்சன் அவர்கள் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு அவர் பெருமிச்சு விட்டு பதில் சொன்னாரு. இதைத்தான் நான் முதலியே சொன்னேன். பட் இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்றேன், 2014 இருந்து உக்ரைன்ல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதாவது உக்ரைன்ல இந்த மேடன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ மேடன் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது மக்கள் வந்து புரட்சி ஆரம்பிச்சு ஆட்சி கவிழ்த்தாங்க இல்லையா. அதுக்கு அப்புறத்துல இருந்தே பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது போல நாங்களும் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, போலாண்டு இவங்களை வந்து கேரண்டிஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அதாவது பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்றதா திரும்ப அவர் அழுத்தி சொல்லிட்டு இருக்காரு. விதவிதமா மாடிஃபை பண்ணி கேட்டாலும் இவரோட பதில் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்க ரெடிங்க, நாங்க பேச ரெடிங்க, சொல்யூஷன் இருக்கு,
பேசினாதான் கிடைக்கும், அதாவது டயலாக், அதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாதான் கிடைக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருந்து, ரஷ்யா தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறதா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நேட்டோவோட மிலிட்டரி ஆபீசர்ஸ்லாம் போய் ட்ரைனிங் கொடுக்கறது, ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பேஸ்லாம் கட்டி கொடுக்கறது போல பல வேலைகள்லாம் உக்ரைன்ல ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா இருக்கிற இந்த டான்பாஸ் லுஹான்ஸ்க் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியெல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து கிஃப்டா கிடைச்சது அப்படிங்கிறது போல இருந்துச்சு. பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறவங்களுக்கே சொந்தம் இல்லை அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற மக்களுக்கே எதிராக இருக்கும்போது அங்க இருக்கிற மக்கள் மேல குண்டுகள்லாம் போடுறதுனால பிரச்சனையா ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இது ப்ராப்ளமா வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கொஞ்சம் கிளியரா டீட்டெயில்டா வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த இன்டர்வியூ, இந்த டக்கர் கால்சன் அவர்கள் ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட இன்டர்வியூட மொதல் 48 நிமிஷம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப குரூஷுவல். அதாவது இந்த வரலாறு தெரிஞ்சவங்க, வரலாறு பிடிக்குன்றவங்களுக்கு அது ஓகே. அந்த ஒரு 48 நிமிஷத்துல வந்து என்டையர் விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த டக்கர் கால்சன் அவர்கள் முதல் எடுத்தோடனே முதல் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல கேள்வியை கேட்டிருப்பாரு. அந்த கேள்விக்கான பதில் 48வது நிமிஷத்துல கிடைக்கும். அந்த 48வது நிமிஷத்துல கிடைக்கக்கூடிய பதிலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த 48 நிமிஷத்தையும் பார்க்கணும். இப்ப நீ அதை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியான்னு கேட்டீங்கன்னா நான் அதை பத்தி ஓப்பனே பண்ணல. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த இந்த மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் கூட பலரும் கேட்குறீங்க, அதாவது இந்த கீவ்ல இருந்து தானுங்க ரஷ்யாவே ஆரிஜின் ஆச்சு, அப்ப என்ன ரஷ்யாவையே கீவு கொடுத்துடலாமா அப்படிங்கிறது போல கேள்விலாம் கேட்டுட்டீங்க. அது ஒரு நல்ல கேள்விதான். பட் ஆனா இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஒரு பேசுற ஒரு வார்த்தையும் டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சா கூட சில விஷயங்கள் வந்து நம்மளால உங்ககிட்ட சொல்ல முடியல. அந்த இன்டர்வியூ நீங்க தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரோட பாயிண்ட் என்னன்னா, சோவியத் யூனியனா நாங்க ஒன்னா இருந்தோங்க, அந்த சோவியத் யூனியனா இருக்கும்போது எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் தனித்தனி நாடுகளா வந்துட்டாங்க, நாங்க வந்து அந்த அங்கீகரிக்கிறோம். அது ரஷ்யா வந்து அந்த நாடுகளோட பார்டர்ஸா அங்கீகரிக்கிறதா சொல்றாங்க. ஆனா அங்க உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க ஸ்டெப்பின் ஆகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்மளோட பிரச்சனையோட எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ ஸ்ரீலங்கால வந்து இலங்கை தமிழர்கள் இருந்தாங்க, அங்க பாதிப்படைஞ்சாங்க. அது அந்த ஒரு ஒரு முன்னாடி நடந்துட்டதுனால நம்மளால எதுவும் பெருசா செய்ய முடியல. ஆனா இப்ப நடந்துன்னா சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுதான் இப்ப ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் செய்யறாரு. இத தமிழர்களோட எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க, அவர் செய்யறது நியாயமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவங்க இன மக்கள் அங்க இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இன்டர்வியூல. ஆனா அதுல எண்ட்ல சொல்லியிருப்பாரு, வீடியோக்கள்லாம் இருக்கு, இதை நானும் கூட பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது ப்ரொபகண்டா வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம சொல்ல கிடையாது. பட் ஆனால் என்னன்னா, இந்த உக்ரைனியன்ஸ் இருக்காங்க இல்லையா, உக்ரைனோட வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, ட்ரென்ச்சில் நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது ரஷ்ய வீரர்கள் சுற்றி வளைச்சிடுவாங்க. சுற்றி வளைச்சதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை வந்து சரணடைய சொல்லி, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை நாங்கள் கொல்ல மாட்டோம், உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரஷ்ய வீரர்கள் ப்ராமிஸ் பண்ணா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, அம்யூனிஷன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா கூட அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் ரஷ்யால பதில் சொல்றாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யன்ஸ் டோன்ட் சரண்டர் அப்படின்னு உக்ரைனோட வீரர்கள் சொல்லி சாகுறாங்க. அதுதான் விஷயம். என்னதான், அதாவது உக்ரைன் வந்து என்னதான் வந்து பிரிவினை பண்ணிடலாம், எங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு என்ன வேணா செஞ்சாலும் பாடியை வேணா பிரிக்க முடியும், ஆனா சோல்ஸை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் சொல்லி முடிப்பார். இதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். இதை நான் பல பதிவுகளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஒடசா வந்து எப்படி பிடிக்கலாம், இது போல பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா. ரஷ்யா வந்து ஏன் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க, காரணம் என்ன? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஸ்லாவிக் மக்கள். இதை வந்து ரஷ்யா விட்டுருங்க, உக்ரைன் விட்டுருங்க, இவங்கெல்லாம் ஒரு சைடு கேட்டகரி. ஆனா ஸ்லோவாக்கியாவோட ஒரு எம்பி யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட்ல வச்சு சொல்றாரு, நீங்க இந்த ஸ்லாவிக் மக்களுக்கு எதிர்த்து ஸ்லாவிக் மக்களை சண்டை பிடிக்க விடுறீங்க, இது தப்பு செய்றீங்க, ரொம்ப பெரிய தப்பு செய்றீங்க. ஒரு கட்டத்துல ஒன்று இணைஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடும் யூரோப்புக்கு அப்படிங்கிறது போல ஸ்லோவாக்கியனோட ஒரு எம்பி யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல திட்டம் பண்றாரு, வார்னிங் கொடுக்குறாரு. அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த டைம்ல நான் சொல்லியிருப்பேன், ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இனக்குழுக்கள்லாம் இருப்பாங்க. இப்ப என்னதான் இருந்தாலும் நம்மளா தமிழர்கள் தான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்குள்ள என்னதான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சண்டை இருந்தாலும் நம்மள ஒரு கட்டத்துல இணைஞ்சிருவோம் இல்லையா. அதே போலதான் இந்த ரஷ்யன்ஸ் உக்ரைனியன்ஸ் என்னதான் ஒரு பிரிவினை இருந்தாலும், நாடுல பிரிவினை இருந்தாலும் அடிப்படையில அவங்கள ஸ்லாவின மக்கள். அந்த ஸ்லாவின மக்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ப்ஸ் இவங்க எல்லாத்துக்கூட டீப்பான கனெக்ஷன் இருக்கு. ஸ்லோவாக்கியா நம்ம சொல்றது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோவாக்கியாவோட எம்பி எப்படி வார்ன் பண்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க ஸ்லாவிக் மக்கள், இந்த மக்கள் ஒருங்கிணைஞ்சிட்டாங்கன்னா
யூரோப்பியன் யூனியனை வந்து கண்டிப்பாக அவங்க இங்கே நடந்த இனப்படுகொலை மாதிரி தான் இங்கே நடக்குது, இதை வந்து திரும்ப அங்கே அப்ளை பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும், பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ல கொண்டு போகணும். இதை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன சொல்லியிருப்பார்னா, அதாவது இந்த டான்பாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதை ரஷ்யாவோட இணைச்சுக்கணும்னு சொல்லலை. இந்த பீஸ் ட்ரீட்டி போடும்போது அவர் வந்து நம்பினாராம். மற்றவங்களாம் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்பினேன், பர்சனலாக நம்பினேன். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டான்பாஸ் மக்களுக்கும் லுகான்ஸ்க் மக்களுக்கும் நம்ம பேசி புரிய வைக்கலாம். பேசி புரிய வச்சோம்னா காலப்போக்கில் அது வந்து ஹீல் ஆகும். அதாவது அந்த காயம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயம் வந்து ஆறும். ஏன்னா பல கொடூரங்கள் உக்ரைன் வந்து உக்ரைனோட மக்களாக இருக்கும்போதே அங்கே செஞ்சுருக்காங்க ரஷ்யன் பேசுறதுனால. இந்த அசோவ் பெட்டாலியன்லாம் நம்ம பல பதிவுகளை சொல்லிட்டு இருப்போம். அசோவ் பெட்டாலியனை பற்றி தேடி பாருங்கன்னு. இந்த பேசினாலே ஸ்லாஷ் பண்ணிடுவாங்க வீடியோவை. பட் ஆனால் டீப்பாக போல. பட் ஆனால் விஷயம் என்னன்னா, அவர் சொல்ல வர ஒரு பாயிண்ட்டு, அந்த டான்பாஸா இருக்கட்டும், லுகான்ஸ்கா இருக்கட்டும், அந்த உக்ரைன்லயே இருக்கும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டைம் கொடுங்க, கொஞ்ச நாள் காலப்போக்கில் அது ஆற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது இந்த போருக்காக போரிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த 2ஆம் உலகப் போர்ல அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாலே போதும். ரஷ்யா மொழியை 2வது மொழியா வச்சுக்கோங்க இந்த நாட்டோட 2ஆம். இது போல பல டேர்ம்ஸ் தான், அந்த டேர்ம்ஸ்லாம் அக்ரி ஆயிருந்தா இந்த பிரச்சனைலாம் 18 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்குன்றாரு. அவரோட நோக்கம் என்டையரா உக்ரைனா அமுக்கணும், அந்த பிடிச்சிக்கணும், இடத்த வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. பிரச்சனை ஆயிடுச்சு, பிரச்சனையா இவ்வளவு தூரம் முன்னாடி வந்திருக்காங்க, எல்லா பகுதியும் பிடிச்சிருக்காங்க. இழப்புங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த இழப்பு இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா 18 மாசத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில எங்களோட தானே கொடுத்துருங்க, கிளம்புங்க நீங்க வெளியே அப்படின்னா கிளம்பி இருக்க போறாங்க. சொல்லக்கூடிய டேர்ம்ஸை மட்டும் ஒத்துக்கிட்டா போதும் தானே, நியூட்ரலா இருங்கன்னு தானே கேட்குறாங்க. எங்களுக்கு எதிராக இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தானே, அது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்டை நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். இப்ப சீனா நம்மளுக்கு த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சீனா வந்து நியூட்ரலா இருக்கணும் அப்படிங்கிறது தானே யோசிப்போம். நம்மளும் சீனாவோட சண்டைக்கு போகக்கூடாது தானே யோசிப்போம். அதை விட்டுட்டு நம்ம போய் அமெரிக்காவோட சேர்ந்துட்டு நாட்டோ அலையன்ஸ்ல சேர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா நாட்டோட ஆர்பிஎஸ்லாம் உள்ள கொண்டு வந்துச்சு, அணு ஆயுதம்லாம் கொண்டு வந்துச்சாங்கன்னா சீனாக்கு பயமா தானே இருக்கும். ஸோ சண்டை வரதானே செய்யும் ஆப்வியஸா. நம்ம நானால இருக்கிற மாதிரி உக்ரைனை வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறது போலதான் புரிய வருது. பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த இன்டர்வியூ பார்த்தா அப்படி புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இது என்னோட ஒரு புரிதலா இருக்கலாம். அவரோட எக்ஸாம்பிள்ஸ் சில பல விஷயங்கள்லாம் சொல்லும் போது நம்மளுக்கே அது கஷ்டமா தான் இருக்கு. இதை நம்ம பல பதிவுகளுக்கு முன்னாடி இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை திரும்பி அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கு, இது ஓகே, அதே மேக்சிமம் விஷயம் நம்ம பேசியாச்சு. இதுக்கு மேல என்ன, இந்த ஏஐ ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் இதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அதை நம்ம அடுத்த ஒரு பதிவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். பட் ஆனால் டீட்டெயில்டாக வேணும். இந்த முதல் 48 நிமிஷம் இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க. அடுத்த பதிவை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.